வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி பலன் பாகம் 2. இந்த பாகப்பதிவு 2இல் விருச்சிக ராசி மக்களின் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கை, நிலம், சொத்து, வாகனம் சார்ந்த ஆலோசனை கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். விருச்சிக ராசி மக்களின் காதல் வாழ்க்கை. பொதுவாக விருச்சிக ராசி மக்களுக்கு 2025இல் இந்த ஆண்டு காதல் உறவுகளின் அடிப்படையில் நேர்மறை மற்றும் எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடும் என்று தெரிகிறது. தங்களின் காதலில் உண்டாகும் அன்பு, கருணை பற்றி பேசுகையில் தங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்த ராகு கேதுவின் தாக்கம் மே மாதத்திற்கு பிறகு காலாவதியாகிறது. இது போன்ற சூழ்நிலையில் தங்களின் காதலில் உண்டாகும் தவறான தகவல் தொடர்புகளை அகற்றுவது உங்களுக்கு எளிதில் இந்த நேரத்தில் சாத்தியமாகும். உங்களின் காதல் உறவுகளில் அன்பும் பரிசுத்தமான நெருக்கமும் உங்கள் உறவில் இயல்பாக முன்னோக்கி மேம்படும் மற்றும் காதலரின் செயல்கள் யாவும் நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் செயல்பாட்டில் இருக்கும். இருப்பினும் மார்ச் மாதம் தொடங்கி சனி பகவான் தங்களுக்கு 5ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இது சமயம் தங்களின் காதல் உறவுகளில் ஆர்வமின்மை அவர் அதிகமாக்குவார் என்று தெரிகிறது. இருப்பினும் உண்மையாக காதலிக்கும் விருச்சிக ராசி மக்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடம் தாக்கத்தால் நல்ல பலன் பெற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதாவது உங்கள் காதல் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒருவரை ஒருவர் உண்மையாக பரஸ்பர அன்புடன் கவனித்துக் கொள்வீர்கள். உங்களின் எதிர்காலத்தில் நீங்கள் திருமணம் முடிச்சு போட திட்டமிட்டு உள்ளீர்கள் என்றால் நீங்கள் நல்ல விளைவுகளை உங்கள் காதலில் நலமாக பெறுவீர்கள். இருப்பினும் உங்கள் காதல் டைம் பாஸ் மட்டுமே என்றால், அல்லது நீங்கள் காதலிப்பது போல் நடிக்கிறீர்கள் என்றால், அல்லது காலப்போக்கில் உங்களின் காதல் மாறினால் வருகின்ற சனிப்பயிற்சி உங்கள் காதல் உறவில் விரிசலை ஏற்படுத்துவார் என்பதை நிச்சயமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 2025இல் காதல் உறவுகளில் உண்மையும் நேர்மையும் இல்லை என்றால் விருச்சிக ராசி மக்களின் காதலில் மாறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் காதல் உண்மையாக இருந்தால் சனி பகவான் உங்களை காயப்படுத்தாமல் அற்புதமான உங்களுக்கு தேவையான மனம் மகிழக்கூடிய நல்ல விளைவுகளை அவர் உங்களுக்கு வழங்க விரும்புவார். ஆண்டின் முதல் பாதியில் குரு பகவான் வியாழனின் சஞ்சாரத்தால் நீங்கள் மிகுந்த நன்மை அடைவீர்கள். இந்த வழியில் ஆண்டின் முதல் சில மாதங்களில் உங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆண்டின் 2ஆம் பாதியில் உங்களின் காதலில் உள்ள தகவல் தொடர்பில் நீங்கள் மிக கவனமாக உண்மையுடனும் நேர்மையுடனும் செயல்பட வேண்டும். முன்னுக்கு பின் முரணாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி மக்களின் திருமண வாழ்க்கை. நீங்கள் திருமண வயதை எட்டிய விருச்சிக ராசி மக்களாக இருந்தால் திருமணத்தை தீவிரமாக எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் ஆண்டின் முதல் பாதி இந்த விஷயத்தில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதி வரையிலான காலம் சிறப்பான திருமண பலனை தருவதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் 7வது வீட்டில் இருக்கிறார். இது சாதாரண திருமணத்தை நடத்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் காதல் திருமணத்தை விரும்பும் உண்மையான காதலின் விருப்பங்களை பூர்த்தி செய்யவும் குரு பகவான் உதவுவார். காதல் திருமணத்திற்கு குரு பகவான் முன்னணியில் வந்து செயல்படுவார். ஆதலால் காதலிப்பது போல் யார் நடிக்கிறார்கள் என்பதை குரு பகவான் காதலிகளுக்கு தெரியப்படுத்துவார். அதாவது காதலருக்கு இடையேயான காதல் திருமணமாக மாறும் அளவுக்கு வலுவாக இல்லை என்றால் அவர்களின் காதல் துணைக்கு தெரிய வரும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு முடிவுகள் மேம்படாமல் போகும் வாய்ப்புகள் இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் ஆண்டின் முதல் பாதிக்குள் திருமண தயாரிப்பு நடைமுறையை செவ்வனே முடிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். கூடுதலாக விருச்சிக ராசி மக்களின் ஜாதகம் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் திருமணம் தொடர்பான நடவடிக்கைகள் சிறந்த பலனை தரும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. குரு பகவான் வியாழன் மார்ச் மாதத்திற்கு அல்லது மே மாதத்திற்கு பிறகு 8வது வீட்டிலும், சனி பகவான் 7வது வீட்டிலும்
ஆண்டின் 2ஆம் பாதியில் இருப்பார். இந்த நேரத்தில் விருச்சிக ராசி காதலர்களுக்கு தம்பதிகளுக்கு இடையில் சில முரண்பாடுகள், உண்மையற்ற நிலையில் கருத்து மோதல்கள் மற்றும் அன்பின் பிணைப்பில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். திருமணம் ஆனவர்கள் வருடத்தின் முதல் பாதி முழுவதும் தங்கள் திருமண வாழ்க்கையை நலமாக, அதிகமாக, மகிழ்ச்சியுடன் அனுமதிக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. அதே சமயம் ஆண்டின் 2ஆம் பகுதி உங்களிடமிருந்து கூடுதல் ஞானத்தை பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதையும் கூறுகிறது. திருமணத்தில் காதலுக்கிடையில் பணிவும் அன்பும் பரஸ்பர கருத்து பரிமாறும் உண்மையும் இருக்க வேண்டும் என்று அறிந்து செயல்படுங்கள், யாவும் நலமாகும். விருச்சிக ராசி மக்கள் குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது இந்த ஆண்டின் முதல் பாதியில் குடும்ப விஷயங்கள் யாவருக்கும் சுமூகமாகவும் நலமாகவும் இருக்கும். தங்களின் 2வது வீட்டின் அதிபதியான குரு பகவான் வியாழன் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறார். இதனால் தம்பதிகளுக்குள் உருவாகும் ஒப்புதல் நிலை காரணமாக தங்களின் வலுவான குடும்ப பிணைப்பு உறவுகளை பராமரிக்க உதவும். தங்களுக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நுழைவதால் குடும்ப உறவில் நீங்கள் கவனமாக பயணம் செய்யவில்லை என்றால் தங்களின் குடும்ப உறவை அவர் வழிவகுக்க செய்வார். இருப்பினும் குரு பகவான் வியாழன் தங்களது 4வது மற்றும் 2வது வீடுகளை பார்க்கிறார். ஆகையால் அவர் எந்த பெரிய முரண்பாட்டையும் உங்களுக்குள் அனுமதிக்க மாட்டார் என்று நீங்கள் நம்பலாம். இருந்தாலும் சற்று கவனமாக குடும்ப உறவில் இருப்பது நல்லது. இருப்பினும் பலவீனமாக கிரக நிலையில் இருப்பதால் முன்பிருந்த அதே அந்யோன்யத்தை உங்களால் பாதுகாக்க முடியாமல் போகவும் வாய்ப்பு உண்டு. இதற்கிடையில் மார்ச் மாதத்தில் தொடங்கி சனி பகவானின் அம்ச பார்வைகளின் காரணமாக 2வது வீட்டை அவர் பார்க்கிறார். இதன் விளைவாக சில விருச்சிக ராசி மக்களின் குடும்ப உறுப்பினரிடையே ஏற்றத்தாழ்வு, கருத்து மோதல், மன திருப்தி இல்லாமல் இருப்பார்கள். பொதுவாக உங்களின் இல்லற வாழ்க்கையை பற்றி பேசுகையில் இந்த ஆண்டு இல்லற வாழ்வில் ஒப்பீட்டளவில் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவானின் தாக்கம் 4ஆம் வீட்டில் இருந்து விலகும். இதுபோன்ற சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக, சில மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனை விலகி மனம் முற்று நலமாக வாழ்வீர்கள் என்று நம்பலாம். மே மாதம் தொடங்கி 4ஆம் வீட்டில் ராகுவின் தாக்கத்தால் சில தடங்கல்கள் இருந்தாலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து வாழ்வில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. குரு பகவான் வியாழனின் செல்வாக்கு மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு 4வது வீட்டில் இருக்கும் மற்றும் அவர் தங்களுடைய 2வது வீடான குடும்பம் தனஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். அதுவும் உங்களுக்கு தொடர்ந்து உதவும் நிலையில் இருக்கிறது. எனவே குடும்ப விவகாரங்கள் ஆண்டின் முதல் பாதையில் வெற்றிகரமானதாக இருக்கும். 2ஆம் பாதையில் ஒரு குறைவாக இருந்தாலும் நீங்கள் அதை கவனமுடன், எச்சரிக்கையுடன், நிதானமாக, பொறுமையாக உணர்ந்து செயல்பட்டால் நல்ல காலத்தை நீங்கள் அடையலாம். வருடத்தின் 2ஆம் பாதையில் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை சற்றே கவனமாக நீங்கள் கையாள்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். விருச்சிக ராசி மக்களின் நிலம், சொத்து மற்றும் வாகனம் என்ற முறையில் பார்க்கும்போது விருச்சிக ராசி மக்களுக்கு நீங்கள் ஒரு கட்டிடம் அல்லது சொத்தை வாங்கவோ அல்லது விற்கவோ சில காலமாக முயற்சித்துக் கொண்டிருந்தால் உங்களின் செயல்முறை முன்னேற்றம் காணவில்லை என்றால் இந்த ஆண்டு அந்த செயல்முறையில் நல்லதொரு சாதகமான முன்னேற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நீங்கள் நம்பலாம். 4வது வீட்டிலிருந்து சனியின் தாக்கம் குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு முடிவடைகிறது. இதனால் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விவகாரங்களை உங்களால் விரைவுபடுத்தி உங்களுடைய எண்ணம் போல் நீங்கள் செயல்படுத்த முடியும். மே மாதத்தில் ராகுவின் செல்வாக்கு 4வது வீட்டிற்கு மாறினாலும் விஷயங்கள் ஒரே மாதிரியாக இருக்காது. உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். சிறு இடையூறுகள் ஏற்பட்டாலும் நிலைமை உங்களுக்கு சிறப்பாக மாறும் என்பதை உணர வேண்டும். இதன் விளைவாக நீங்கள் நிவாரணத்தை அனுபவிக்க முடியும். நிலம், கட்டிடங்கள், கார், வாகனம் போன்றவற்றில் சிக்கல்கள் வரும்போது முந்தைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிக பலன்களை தரும் என்பதை இது குறிக்கிறது. வாகனம் தொடர்பான சிக்கல்களின் விஷயத்தில் நீங்கள் உங்களின் செயல்கள் மூலம் நல்ல இணக்கத்தன்மையை அடைவீர்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க சிறந்த விளைவுகளையும் உங்களால் பெறவும் முடியும். சில விருச்சிக ராசி மக்கள் கார் வாங்கும் போது ஏப்ரல் முதல் மே மாதம் வரையிலான காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதற்கு முன்னும் பின்னும் சிக்கலில் உள்ள வாகனத்தை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே நீங்கள் பழைய வாகனத்தை வாங்குவதற்கு நீங்கள் முன்னோக்கி செல்லலாம், வாங்கலாம். பொருத்தமானதாக அது இருக்கும் என்பதை உங்களின் கிரக நிலைகள் வெளிப்படுத்தும். இருப்பினும் இந்த ஆண்டு நீங்கள் ஒரு நல்ல காரை பழையதோ புதியதோ வாங்க முடியும். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு ஈடு கொடுக்கும். 2025 விருச்சிக ராசி மக்களுக்கான பரிகாரம் என்பது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுத்தமான குளத்தும் நீரில்
தேங்காயுடைய துருவலை மீன்களுக்கு உண்ண கொடுப்பது நலமாக இருக்கும். நண்பர்கள் குடும்பங்களுக்கிடையே உப்பு பொருட்களை பரிமாறிக்கொள்வதும் மிகுந்த சிறந்ததாக. முடிந்தால் உங்கள் உடலில் ஒரு வெள்ளி நகையை அணியுங்கள். இல்லாதவர்கள் எப்பொழுதும் முடிந்தவரை வெள்ளை ஆடை அணிவது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாற்று ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யத்தை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.